தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஹரிதரனிடமிருந்து 6 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அருளின் செல்போனை மறைத்து வைத்த தகவல் வெளியாகியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக மேலும் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே கைதான அருளின் நண்பரான கடப்பத்தூர் அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஹரிதரனிடமிருந்து 6 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வெங்கத்தூர் கூவம் ஆற்றில் வீசப்பட்ட கொலையாளிகள் பயன்படுத்திய செல்போன் உபகரணங்கள் ஹரிதரன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே கைதான அருளின் நண்பரான கடப்பத்தூர் அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். ஹரிதரனிடமிருந்து 6 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அருளின் செல்போனை ஹரிதரன் தான் மறைத்து வைத்துள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. வெங்கத்தூர் கூவம் ஆற்றில் வீசப்பட்ட கொலையாளிகள் பயன்படுத்திய செல்போன் உபகரணங்கள் ஹரிதரன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணி. வணக்கம் சுப்பிரமணி, விவரங்களை வழங்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் புதிதாக ஹரிதரன் என்ற ஒரு வழக்கறிஞரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இவர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர். கடம்பத்தூர் நகராட்சி அதிமுக கவுன்சிலராக இவர் இருக்கிறார். குறிப்பாக அருளின் நெருங்கிய நண்பர் இந்த ஹரிதரன். அருள் தான் இந்த சம்பவத்தில் கொலை வழக்கில் இருந்து எந்த ஆதாரங்களும் சிக்காமல் இருப்பதற்காக தனது செல்போன்களை ஹரிதரனிடம் தான் ஒப்படைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் ஹரிதரன் குறிப்பாக கொலையாளிகள் இந்த பயன்படுத்திய செல்போன்கள் அனைத்தையுமே திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூரில் இருக்கக்கூடிய கொசஸ்தலை ஆற்றில் வீசி இருப்பது விசாரணையில் தெரிய வந்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் ஆற்றில் மூழ்கி கிட்டத்தட்ட 3-4 செல்போன்களை 6 செல்போன்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அந்த செல்போன்களை துண்டு துண்டாக உடைத்து ஆற்றில் வீசியிருக்கிறார்கள். அது முழுமையாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் அருளுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த ஹரிதரனை கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வெங்கத்தூர் ஆற்றிலிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்களை சைபர் ஆய்வகத்திற்கு உட்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் தற்போது காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் இதுவரை அஞ்சலையை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொள்ளவில்லை. அநேகமாக இன்று இரவு மேஜிஸ்ட்ரேட் முன்பு அவர் ஆஜர்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அஞ்சலையை ஆஜர்படுத்தும் போது ஹரிதரனையும் ஆஜர்படுத்தி 2 பேரையும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொள்ள உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி. தொடர்ந்து அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக மேலும் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் ஏற்கனவே கைதான அருளின் நண்பரான கடப்பத்தூர் அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் என்பது தெரியவந்துள்ளது. ஹரிதரனிடமிருந்து 6 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஹரிதரன் தான் மறைத்து வைத்துள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளன. வெங்கத்தூர் கூவம் ஆற்றில் வீசப்பட்ட கொலையாளிகள் பயன்படுத்திய செல்போன் உபகரணங்கள் ஹரிஹரன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கிறது.